ஐஸ்வர்யா அவுட் ஆஃப் டேஞ்சர் now. அப்பா அவங்க ஹெல்த் இப்போ மெடிசனுக்கு நல்லாவே ரெஸ்பாண்ட் ஆகுது. ஒரு 2 days இருந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆயிரலாம். இனிமே ஐஷுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. நன்றி டாக்டர். நீங்க அவங்க தான் சரியான நேரத்துல மட்டும் பண்ணாங்க. நீங்க உங்க தேங்க்ஸ் இவங்களுக்கு கன்வே பண்ணுங்க. தமிழ் ஐஸ்வர்யா உயிர் பொழைக்கணும்னு ராத்திரி முழுக்க நீ ஒரு நிமிஷம் கூட தூங்காம நீ செஞ்ச இந்த உதவிய தமிழ் எப்படி ஸ்கோர் பண்ண பாத்தியா? தமிழ் பெரிய மனசு பண்ணி அவளை காப்பாத்தணும்னு இம்பிட்டு தூரம் உன்ன மாதிரி ஒருத்திய உங்க ஐஷுவை பார்க்க முடியுமா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கம்மா. ஐஸ்வர்யாவை நார்மல் வார்டுல மாத்துவாங்க. ரொம்ப நன்றிமா. பரவாயில்ல, இருக்கட்டும். பண்ணது பெரிய காரியமா என் குடும்பத்தை சார்பா. ஐஸ்வர்யாக்கு சீக்கிரம் சரியாயிடும். தினமும் புதிய எபிசோட்ஸ் பார்க்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தினமும் புதிய எபிசோட்ஸ் பார்க்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஐஷு நாம பாருங்க. எப்படி இருக்கான்னு. மதனி பாருங்க மதனி. ஐஸ்வர்யா ஐஷு எப்படிமா இருக்க? எப்படி மறுக்க? உனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நாங்கள ரொம்ப பயந்து போயிட்டோம். மீனாட்சியை காப்பாற்றணுங்கிறதுக்காக நீ எப்படி தூரம் கஷ்டப்பட்டிருக்க ஐஸ்வர்யா. நீ மீனாட்சியை காப்பாத்துறதுக்காக தான் வந்தேன்னு தெரியாம என்ன மன்னிச்சிரு ஐஸ்வர்யா. போய் எதுக்கு மாமா மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்ட? இல்ல ஐஸ்வர்யா, நான் என்ன நீ மன்னிச்சிரு ஐஸ்வர்யா. ஐயா ராசாங்கா சொல்லு அதா. ஐஸ் பயப்படுற மாதிரி இப்ப ஒண்ணும் இல்ல, டாக்டர் சொல்லிட்டாரு. சரியா, சரி சரி. மோகனா, அத்தை பிள்ளைங்களை இங்கேயே வச்சு மாத்திக்கலாம். என்ன மோகனா அப்படி பாக்குற? இன்னைக்கு தான் திங்கக்கிழமை ஆயிடுச்சே. பிள்ளைங்களை மாத்திக்க வச்சுக்கிட்டு மீனாட்சியை கொடுங்க. ஓ ஹலோ அப்பா. சரி சொல்லுங்கப்பா. வரேன் ஆத்தா. ஆமா மாத்திக்கலான்னு ஆத்தா சொல்றாங்க, நீ என்ன சொல்ற? சரிங்கப்பா. ராசாங்கம், நான் ஐஸ்வர்யாவை போய் பார்த்துட்டு வந்துடுறையா. ஐஸ்வர்யா. அம்மாச்சி, குழந்தை சுத்தி வச்சிருந்த துணியில தேல. நீ நல்ல பிபி எவ்வளவு இருக்கு? 130 இருக்கு டாக்டர். மிஸ்டர் சேது, இதுக்கப்புறம் இவங்களுக்கு சாலிட் ஃபுட் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஒன்னும் பிரச்சனை கொடுக்க சொல்றேன். நர்ஸ் அதெல்லாத்தையும் கொடுத்துருங்க. ஓகே டாக்டர். மாமா, இது கொஞ்சம் சாச்ச மாதிரி வைக்கிறீங்களா? சரி. சார், மாமா நான் சாப்பிட்டுக்கிறேன். தினமும் புதிய எபிசோட்ஸ் பார்க்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தினமும் புதிய எபிசோட்ஸ் பார்க்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இப்ப எப்படி இருக்கு? பெட்டர் டாக்டர். குட். தேங்க்யூ டாக்டர். தமிழ்,
இப்ப உடம்பு எப்படி இருக்கு? ம் பரவாயில்ல, நான் நல்லா இருக்கேன். தெரியும் ஐஸ்வர்யா, என் பொண்ணு மீனாட்சியை காப்பாத்துறதுக்காக நீங்க இவ்ளோ தூரம் நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். நான் செஞ்சதை பத்தி மட்டும் பேசுறீங்க. ஆம்புலன்ஸ்ல வரும்போதும் சரி, இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. நீங்க இன்னைக்கு நான் மீனாட்சி உயிரை காப்பாத்தின அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரியும் தமிழ். நீங்க எனக்கு பண்ண உதவிக்காக தேங்க்யூ so மச். கருப்பு எல்லாரும் சாப்பிட்டாங்களா? மாமா டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்கப்பா. அப்படியா? ஆமாப்பா. ரொம்ப சந்தோஷம் மாப்ள. ரொம்ப நல்லபடியா முடிஞ்சு. மாமா என்ன ஃபார்மாலிட்டிஸ் கேட்டு எல்லாத்தையும் கூட இருந்து பண்ணி கொடுத்துறேன். நடேசா, நீ- ஐஸ்வர்யா மீனாட்சியை காப்பாத்தாம போயிருந்தா மீனாட்சிக்கு என்ன ஆயிருக்கும்னு எங்களால யோசிச்சான நேரத்துக்கு அந்த இடத்துக்கு அனுப்பி மீனாட்சியை காப்பாத்த வச்சிருக்கேன்னு. என்னதான் குழந்தை மேல தேல் ஏறி இருந்தாலும் அத பார்த்ததும் போய் தட்டி விடுறதுக்கு ஒரு குழந்தை மேல உண்மையான பாசம் இல்லனா அதை எப்படி செய்ய முடியும் சொல்லு. ஐஸ்வர்யா தினமும் புதிய எபிசோட்ஸ் பார்க்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தினமும் புதிய எபிசோட்ஸ் பார்க்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எல்லாம் பேசுறீங்க. நானும் பாத்துட்டு தாண்டி இருக்கேன். ஐஸ்வர்யா உனக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா? ஐஸ்வர்யா நல்லபடியா குணமாகி வந்துட்டால, தைரியமா இருங்க. ஒரு தடவை வண்டுக்கடியில இருந்து தமிழ்ச்செல்வி எல்லாரையும் காப்பாத்தினதுனால அவளுக்கு 1 கோடி ரூபாய். உங்க பேத்திய காப்பாத்திருக்கா, அதுக்காக ஐஸ்வர்யா